கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, குறிப்பாக NMS ஊழியத்திற்காக நான் அன்போடு அந்த ஊழியர்களையும் ஊழியத்தை நிறுவுகின்ற நிறுவனங்களும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். அவர் செய்து வருகின்ற எல்லா விதமான ஊழியர்களுக்காக கர்த்தர் இம்மட்டமாக துணையாக இருந்திருக்கிறார். ஆகிய கர்த்தர் அவர்களையும் அவரோடு செயல்படுகின்ற அனைத்து விதமான ஊழியர் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் பரலோக தந்தையே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இந்த நாளில் கர்த்தாவே, இந்த ஊழியர்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, குறிப்பாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களையும் அவர் குடும்பங்களையும் ஜெபிக்கிறோம். இந்த நாள் நடக்கின்ற எல்லாவது நிகழ்வுகள் கர்த்தாவும் செய்தியிலும் கிருபை இருக்கும்படியாக வேண்டுகிறோம். துதி கனவுமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவழியாக வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். திருமறை பாடம் படிக்க கேட்போம். இன்றைய தியானத்துக்கு என்று கொடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 4-5. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறார்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் என்பது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா நற்செய்தியில் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட தலைப்பு மனம் மாறாவிட்டால் அப்படியே அழிவீர்கள் என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். மனம் மாறாவிட்டால் அப்படியே அழிவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த 24ஆம் ஆண்டின் இந்த லெந்து நாட்களில் பார்க்கும்பொழுது அநேகர் எதிர்பார்க்கின்ற காரியம், ஒருவேளை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் மனம் மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நாம் நினைக்கின்ற காரியம் என்னென்றால், கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கின்ற காரியம் என்னென்றால், உலகத்தில் உள்ள அனைத்து நபர்களும் மனம் மாற வேண்டும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் பார்க்கும்போது, இன்றைக்கு இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் முதலில் மனம் மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இன்னைக்கு அநேக நேரங்களில் பார்க்கும்பொழுது கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்துவலாக ஒரு வாழ முடியாத சூழலில் நாம் இருக்கிறோம். ஒருவேளை போலியான ஒரு வாழ்க்கை, போலியான கிறிஸ்துவலாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் பார்க்குவது லெந்து நாட்களில் நமக்காக கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த 40 நாட்களிலும் நாம் மனம் மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய அதிகமாய் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இன்றைக்கு இந்த லெந்து நாட்களில் பார்க்கும்போது முதல் காரியம் மனம் மாற வேண்டும் என்று நாம் சொல்லும் பொழுது முதல் காரியம் என்னென்றால், நம்முடைய இருதயம் மனம் மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய இருதயம் மனம் மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லப்படுது. ஏனென்றால் இன்னைக்கு நம்முடைய இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுலமான இருதயமாய் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுலமான இருதயமாய் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய இருதயமானது மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு மாறாத நிலையில் இல்லாத சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் கர்த்தர் சொல்லிய காரியம் என்றால், நீங்கள் மனம் மாற வேண்டி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயம் மனம் மாறினால் இன்னைக்கு ஒட்டுமொத்த நம்முடைய ஆத்துமா, ஆவி, சரீரம் எல்லாம் மனம் மாறும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த லெந்து நாட்களில் முதல் காரியம் என்று சொல்லப்படுது மனம் மாற வேண்டும். எவைகள் என்று சொல்லும்போது உன்னுடைய இருதயம், அதாவது நம்முடைய இருதயம் மனம் மாற வேண்டும். நம்முடைய இருதயமானது சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மளை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லப்படுது. இரண்டாவது நாம் பார்க்கும்போது முதல் காரியம் இருதயம் மனம் மாற வேண்டும். இரண்டாவது பார்க்கும்போது நம்முடைய பார்வை மனம் மாற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது நம்முடைய பார்வை மனம் மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லப்படுது. ஏனென்றால் இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவனுடைய பார்வை எல்லாமே, ஒருவேளை நம்முடைய பார்வையான சுத்தமா இருக்க வேண்டும் என கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பார்வை சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நாம் அனுதினமாய் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய பார்வை எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை, தவறான பார்வையா இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய பார்வை சுத்தமாய் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சுத்தமாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எனக்கு பிரியமான திருச்சபை மக்களே, எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஒளிபெருக்கிற வாயிலாக கேட்டுக்கொண்ட அனைத்து மக்களே, கர்த்தர் எதிர்பார்க்கின்ற காரியம் என்றால்
உன்னுடைய பார்வை சுத்தமாய் இருக்க வேண்டும் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இருதயம் மனம் மாற வேண்டும். இரண்டாவது, உன்னுடைய பார்வை மாற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது நாம் பார்க்கும்போது உன்னுடைய கைகள் மாற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, உன்னுடைய கைகள் மாற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இன்னைக்கு நம்முடைய கைகள் எல்லாம் சுத்தமாய் இருக்க வேண்டும். அசுத்தமான காரியங்கள் செய்யக்கூடாது, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது என்று தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய கைகள் எல்லாம் பாவமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய கரங்கள் பாவமான காரியங்கள் செய்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே தான் நம்முடைய கரங்கள் எல்லாம் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவராக இயேசுடைய கரங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு மூலமாகவே நாம் எதிர்பார்க்கின்ற காரியம், கர்த்தர் எதிர்பார்க்கின்ற காரியம், என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, உன்னுடைய கரங்களுக்காக என்னுடைய கரங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. ஆகவே நான் சுத்தமாய் இருக்க வேண்டும், நீங்கள் சுத்தமாய் இருக்க வேண்டும் கர்த்தர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இன்னைக்கு நம்முடைய கரங்கள் எல்லாம் பாவப்பட்ட கரங்களாய் இருக்கின்றது. நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம், செயல்பட்டு கொண்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய கரங்கள் இன்னைக்கு அனுதினமும் தவறான காரியங்களை நம்முடைய கரங்கள் செய்து கொண்டே இருக்கின்றது. எல்லாவற்றையும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. என்னுடைய மகனே, மகளே, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கரங்கள், கடவுளுடைய கரங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு என்று அறிந்து நாம் இந்த லெந்து நாட்களில் நம்முடைய கைகள் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். கடைசியாக பார்க்கும்போது நம்முடைய கால்கள் மாற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. முதலில் பார்க்கும்போது இருதயம் மனம் மாற வேண்டும். இரண்டாவது, பார்வை மாற வேண்டும். மூன்றாவது, கைகள் மாற வேண்டும். நான்காவது, கால்கள் மாற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி என்று நாம் பார்க்கும்போது இன்னைக்கு நம்முடைய கால்கள் எல்லாம் போகக்கூடாத இடத்திற்கெல்லாம் நம்முடைய கால்கள் போய்கொண்டே இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார், மகனே, மகளே, இந்த இடத்திற்கு போகக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனாலும் அதையும் கடந்து, அதையும் நாம் மீறி நம்முடைய கால்கள் எல்லாம் தவறான இடத்திற்கு நம்முடைய கால்கள் சென்று கொண்டுதான் இருக்கின்றது. நம்முடைய கால்கள் மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவராக இயேசுடைய கால்களே ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் என்னுடைய மகனே, மகளே, நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த லெந்து நாட்களில் முதல் காரியம், மனம் மாறாவிட்டால் அப்படியே அழிவில் என்று சொல்லப்படுகிறது. இந்த லெந்து நாட்களில் நம்முடைய இருதயம் மனம் மாற வேண்டும். இரண்டாவது, பார்வை மாற வேண்டும். மூன்றாவது, கைகள் மாற வேண்டும். நான்காவது, கால்கள் மாற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இவைகள் மாறவில்லை என்றால் இங்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இங்கு சொல்லுகின்ற லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 5 சொல்லப்படுகிறது, மனம் திரும்பாமற் போனீரானால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு மனம் மாறாமல் போய்விடானால் நம்முடைய ஆத்துமாவானது அழிந்து போகும் என்று சொல்லப்படுது. இருதயம் மனம் மாறவில்லை என்றால், பார்வை மாறவில்லை என்றால், கைகள் மாறவில்லை என்றால், கால்கள் மாறவில்லை என்றால் நம்முடைய ஆத்துமாவானது அழிந்து போகும் என்று சொல்லப்படுது. எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, இன்னைக்கு நாம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால் நாம் எல்லாருமே மனம் மாற வேண்டும் என்று. ஏனென்றால் இந்த லெந்து நாட்கள் அதிகமாக ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நாம் மாறவில்லை என்றால் நம்முடைய ஆத்துமாவானது அழிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய ஆத்துமாவானது கர்த்தர் உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். உயிரோடு எழுந்த ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுது. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே மரணம் ஒன்று இருக்கின்றது. அது ஒரு அறிந்த விஷயம். யாராலுமே மரணத்தை நாம் அது இல்லை என்று சொல்லவே முடியாது. நாம் மரித்தாலும் நம்முடைய ஆத்துமாவானது கர்த்தருடைய சன்னிதானத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. ஆகவே எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, நாம் மனம் மாறுவோம். மனமாற்றம் அடைந்தால்தான் நம்முடைய ஆத்துமாவானது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆகவே ஜீவ கிரீடத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுது. ஆகவே இந்த 24ஆம் ஆண்டு இந்த லெந்து நாட்கள் கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார், மகனே, மகளே,
மனம் மாறாவிட்டால் அப்படியே நீங்கள் அழிவீர்கள். ஒருவேளை அழிவிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லப்படுது. ஆகவே நாம் தலையிலே தாழ்ப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் பரலோக தந்தையே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீங்கள் கிருபை தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. என்னுடைய இருதயம் மனம் மாற வேண்டும், என்னுடைய பார்வை மாற வேண்டும், என்னுடைய கைகள் மாற வேண்டும், என்னுடைய கால்கள் மாற வேண்டும். இவைகளை நாம் மாற்றம் அடையும் போது கர்த்தாவே, என்னுடைய ஆத்துமாவானது உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறேன். எங்களுடைய வாழ்வானது என்னுடைய பரலோக ராஜ்யம் பிரவேசிக்கின்ற ஒரு வாழ்வாக மாறப்போய் என்று அறிந்திருக்கிற கர்த்தாவே. ஆகவே கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொரு நபருக்காக செபிக்கிறோம். நீரை தொடும்படியா செபிக்கிறோம், நீரை ஆட்கொள்ளும்படியா செபிக்கிறோம். இந்த ஊழியை செய்து கொண்டிருக்கிற NMS ஊழியலுக்காக செபிக்கிறோம். நீர் அவர்களையும் அவர் குடும்பங்களையும் அவர் நிறுவனத்தையும் கர்த்தாவே நீர் ஆஸ்வதிக்கும்படியா செபிக்கிறோம். இயேசுவிடா வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான சமாதான கடவுளின் அன்பும் மைந்தனாகிய இயேசு கிறிஸ்து கிருபை தூயாவின் கூட்டுறவும் இன்று சதா காலங்களிலும் இந்த வார்த்தையோடும் இந்த வார்த்தை கேட்டுக்கின்ற ஒவ்வொரு நபரோடும் செய்து வருகின்ற NMS ஊழியர்களோடும் இன்றும் என்றும் சமாதானத்தில் கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக, ஆமென்.